Hello friends, welcome to our channel Tanomika's Sweet Home. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்நாக்ஸ் ஒரு சூப்பரான டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டான சமோசா. இதை வந்து நம்ம அப்பளம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக பண்ணிடலாம். நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 உருளைக்கிழங்கு வந்து இன்றைக்கி நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் மசிச்சா போதும். இப்போ இது கூடவே நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதை இந்த மசாலாலாம் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா எல்லாத்தையும் எல்லா பக்கமும் கலந்து எடுத்துக்கோங்க. இந்த சமோசா வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக நினச்ச உடனே டக்குன்னு செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சுருந்தா போதும், நம்ம உடனே செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி வந்து மேலே கோட் பண்ணுறதுக்காக ஒரு 3 ஸ்பூன் கோதுமை மாவும் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம், கட்டி இல்லாமல். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம அந்த சமோசாவை டிப் பண்ண போகிறோம், அதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இன்றைக்கி அப்பளத்தை வந்து நனைச்சி எடுக்க போகிறோம். நம்ம இதுக்கு வந்து கோதுமாவோ இல்லை மைதா மாவோ இதில் வந்து பிசைஞ்சு ஊற வச்சு திரட்டிலாம் செய்ய போகிறதில்ல, ஜஸ்ட் இந்த அப்பளத்தில் தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த மாதிரி அப்பளத்தை வந்து நல்லா டிப் பண்ணி தண்ணியில் டிப் பண்ணி நனைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் எத்தனை செய்ய போகிறீங்களோ அத்தனை அப்பளத்தை முன்னாடியே வந்து இந்த மாதிரி நனைச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் கூட வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நனையிற மாதிரி நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது ஃப்ளெக்சிபிளாக ஆகிடும். இப்போ இதுக்குள்ளே தான் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். இந்த மாதிரி நனைச்சி எடுத்த அப்பளத்தை எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலா வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை சுற்றி வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கோதுமை மாவு, அதையே வச்சு கூட நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். சுற்றி தடவிட்டு இதை வந்து ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ சமோசா ஷேப்புக்கு வந்து இதை நம்ம மடிச்சிக்கலாம். நம்ம இது இன்ஸ்டண்ட்டாக உடனே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் இதுக்காக மசாலா ரெடி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. மதியம் செஞ்ச உருளைக்கிழங்கு பொடி மசாலா இருந்தால் கூட அதை வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இல்லை மதியம் செஞ்ச எந்த காய்கறி பொரியல் இருந்தாலும் அந்த பொரியலை கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம இந்த மாவுக்குள்ளே இதை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு ஒரு 3 ஸ்பூன் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாவுலேயும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி எடுத்து அதில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது அப்பளத்தில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நல்லா பொரியட்டும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நல்லா திருப்பி விட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இன்ஸ்டண்ட்டான அப்பளம் சமோசா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.